Praise the Lord. தொடர்ந்து தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து நாம் படிக்கலாம். Let us continue to study on the theme, the presence of God. தேவனுடைய பிரசன்னம் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து படிக்க போகின்றோம். தேவனோடு கூட ஒரு மனிதன் நடக்க முடியுமா? Is it possible for man to walk with God? It is possible. பைபிளில் நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம், Genesis chapter 5 verse 22 onwards. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். ஏனோக்கு 65 வயதான போது, when Enoch was 65 years old, மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து, 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு வந்த ஒரு மனிதன்தான் ஏனோக்கு. For 300 years Enoch walked with God. குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருடம். 24ஆம் வசனம், Genesis 5 verse 24. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். He was carried away by the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தினாலே இழுக்கப்பட்டு அவன் மரணத்தை ருசி பார்க்காமல் அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து அப்படியே தேவனோடு கூட அவன் போய்விட்டான். மகிமையான ஒரு அனுபவம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பைபிளில் நம்ம வேற யாரையும் குறித்து நாம் வாசிக்க முடியாது. ஈனாக் walked with God. டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களுக்கு பிடித்தமான ஒரு வசனம் என்று பிரதர் சாம் ஜெபத்துரை அவர்கள் சொல்லுவார்கள். எப்பொழுதும் பிரதர் சாம் ஜெபத்துரை ஊழியக்காரர்களை பார்க்கும் பொழுது அவர் கேட்கிற ஒரு வார்த்தை, உங்களுக்கு பிடித்தமான பைபிள் வசனம் என்ன? What is one Bible verse that you so much like என்று அவர் அடிக்கடி கேட்பார். தேவனுடைய ஊழியர்களை பார்க்கும் பொழுதெல்லாம், நாங்கள் ஒரு முறை இஸ்ரவேல் தேசத்திற்கு போயிருக்கும் பொழுது அண்ணன் அங்கே அநேக ஊழியக்காரர்கள் இருந்தோம். அந்த டீமில் அண்ணன் எல்லாரையும் வச்சு அந்த ஹோட்டல் லாபியில் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். கேட்டுக்கொண்டு வந்த பிறகு எங்களை பார்த்து அண்ணன் கேட்டாங்க, சாம் அண்ணன், டாக்டர் டிஜிஎஸ் தினகரன், பிரதர் தினகரனுக்கு எந்த பைபிள் வசனம் ரொம்ப பிடிக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். எங்களுக்கு தெரியவில்லை. அவர் சொன்னார், நான் ஒரு முறை பிரதர் டிஜிஎஸ் தினகரன் அவரிடத்துல நான் கேட்டேன், உங்களுக்கு பிடித்தமான வசனம் என்ன பிரதர்னு. உடனே அவர் சொன்னார், ஏனோக் வாக்ட் வித் காட். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், அதுதான் எனக்கு பிடித்தமான வசனம் என்று அவர் சொல்லுவாராம். அவர் அப்படியே தேவனோடு கூட நடந்த ஒரு மனிதன் என்பதற்கு அநேக சாட்சிகள் உண்டு. ஆமேன். ஒரு மனிதன் தேவனோடு நடக்க முடியுமா? Is it possible for a man to walk with God? தேவன் மனிதனை உண்டாக்கும் பொழுது, when God created man, அவனை தேவன் அவரோடு கூட சஞ்சரிப்பதற்காகத்தான் மனிதனை படைத்தார். God created man to be close with him and to have fellowship with him. அவனோடு கூட நெருக்கமாய் இருப்பதற்கும் அவனோடு கூட உறவு கொள்வதற்கும் தான் தேவன் மனிதனை படைத்தார். எல்லாவற்றையும் வார்த்தையினாலே உண்டாக்கின தேவன் உண்டாகட்டும் என்று சொன்ன பொழுது உண்டாகிவிட்டது. ஆனால் மனிதனை உண்டாக்கும் பொழுது தூரத்திலிருந்து உண்டாகட்டும் என்று சொல்லியிருந்தால் மனிதன் நிச்சயமாக உண்டாயிருப்பான். ஆனால் மனிதனை உண்டாக்கும் பொழுது தேவன் தூரத்திலிருந்து அவர் உண்டாகட்டும் என்று வார்த்தையினாலே உண்டாக்கவில்லை, சொந்த கைகளினாலே அவர் மனிதனுக்கு உரு கொடுத்து, God not only created man, he formed man. தேவன் மனிதனை சிருஷ்டிக்க மாத்திரம் செய்யவில்லை, அவனுக்கு உரு கொடுத்தார்.
அவனை வணைந்தார். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். என் தாயின் கருவிலே நான் இருக்கும் பொழுது அவர் என் ஒவ்வொரு பகுதியும் உருவாக்கினார் என்று சங்கீதத்திலே வாசிக்கிறோம். ஆமென். we are special. மனிதனை தேவன் விசேஷ விதமாகத்தான் படைத்தார். முதல் மனிதனை ஆண்டவர் அப்படி உருவாக்கி, பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, அவனுக்கு அந்த சுவாசத்தை அவனுக்கு கொடுத்து அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே, in the cool of the evening, தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். This was something that was common before the fall. ஆதாம் ஏவாள் வீழ்ந்து போவதற்கு முன்பாக, அவர்கள் வீழ்ச்சி அடைவதற்கு முன்னதாக, தேவனை விட்டு அவர்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்னதாக, அவர்கள் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனோடு கூட உலாவுகிற ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தார்கள். They had the joy and the pleasure of walking and having fellowship with God. But unfortunately, that closeness, அந்த நெருங்கிய உறவு, ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே அவன் அதை இழந்து விட்டான். Adam and Eve walked with God, but not for a long time. They did fall after a period of time. ஆதாம் ஏவாள் தேவனோடு நடந்தார்கள், ஆனால் ரொம்ப நாட்கள் அப்படி செய்யவில்லை. அவர்கள் அந்த கீழ்ப்படியாமையினாலே அந்த உறவை, பாக்கியத்தை இழந்து விட்டார்கள். ஆனால் ஏனோக்கு தேவனோடு கூட பல 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 வருடங்கள், 300 வருடங்கள் அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான். நோவா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், Genesis chapter 6 and verse 9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா walked with God. பிரியமானவர்களே கவனிங்க, ஆடம் walked with God. Enoch walked with God. Noah walked with God. நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆதாம் ஏவாள் ஆண்டவர் தோட்டத்திலே உலாவி வருகிற நேரத்திலே அவரோடு கூட ஐக்கியம் கொண்டிருந்தார்கள். இப்ப இந்த ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும், லிசன் கேர்ஃபுல்லி, நான் உங்களுக்கு அப்படியே படிப்படியாக சில காரியங்களை சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் நல்லா கூர்ந்து கவனித்தால் தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் முடிந்தால் இதை நான் சொல்லுகிற காரியத்தை நன்றாக நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் நிறைய ஃபேக்ட்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். நிறைய தகவல்களை நான் கொடுக்க போகிறேன். அந்த தகவலை வைத்து சில காரியங்களை நான் வெளிப்படுத்தி சொல்ல போகிறேன். I'm going to give you some information, and after that, using those informations, I'm going to give you some insights. So I want you to pay attention. நீங்கள் கூர்ந்து கவனிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆதாமிலிருந்து நோவா வரை ஆதாம் தேவனோடு நடந்தான், சில காலம்தான் நடந்தான். இடையிலே அந்த சந்ததியிலே ஏனோக்கு தேவனோடு நடந்தான், சஞ்சரித்தான். அவன் தேவனோடு கூட அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டான். அதற்கு பிறகு நோவா தேவனோடு நடந்தான், இல்லையா? ஆனா இடையில ஆதாமுக்கும் ஏனோக்குக்கும் இடையிலே உள்ளவர்கள் தேவனோடு நடந்தார்களா? பைபிள்ல அவர்கள் நடந்ததாக எழுதவில்லை.
ஏனோக்குனுடைய வாழ்க்கைக்கு பிறகு நோவாவினுடைய காலம் வரை இருந்த சந்ததி தேவனோடு நடந்ததா? பைபிளில் அவர்கள் நடந்ததாக எழுதப்படவில்லை. பிரியமானவர்களே, சிலர் தேவனோடு நடப்பார்கள், சிலர் தேவனோடு நடப்பது இல்லை. Some walk with God and some don't walk with God, unfortunately. Although the privilege and the invitation is open for every one of us. நம்ம எல்லாருக்கும் அந்த அழைப்பும் அந்த ஸ்லாக்கியமும் இருந்தாலும் நம்மிலே எல்லாரும் இந்த பாக்கியத்தை, இந்த வாய்ப்பை, தருணத்தை பயன்படுத்திக் கொள்வதில்லை என்பதுதான் வேதனையான உண்மை. Adam walked with God, but he did not walk with God always. Sad. ஏனோக்கு தேவனோடு நடக்க ஆரம்பித்தான், அவன் தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டான். நோவா தேவனோடு நடந்தான். ஆமென். தேவனுடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்தது. ஆனால் ஆதாமுக்கும் ஏனோக்குக்கும் இடையில, ஏனோக்குக்கும் நோவாவுக்கும் இடையில உள்ளவர்கள் தேவனை அவர்கள் அறிய வேண்டிய விதமாக அறிந்து கொள்ளவில்லை. தேவனோடு கூட நடக்க வேண்டிய விதமாக அவர்கள் நடக்கவில்லை. நடந்திருக்கலாம், அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கலாம், அந்த தருணங்கள் இல்லாமல் இல்லை அவர்கள், ஆனால் நடக்கவில்லை என்பதுதான் நாம் அறிந்து கொள்ளுகிற உண்மை. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே அநேகர் தேவனோடு கூட நடக்க வேண்டிய நாம் தேவனோடு கூட நடக்காமல் ஆதாமை போல அல்லது ஏனோக்கை போல அல்லது நோவாவை போல நடக்க வேண்டியவர்கள். ஆதாம் கூட ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கிடையாது. ஏனென்றால் அவன் வழுவி போய்விட்டான், அந்த பாக்கியத்தை அவன் இழந்து போய்விட்டான். ஆனால் ஏனோக்கு, ஆனால் நோவா தேவனோடு கூட நடந்தார்கள். Let me unpack this 10 generations, Adam to Noah. ஆதாமிலிருந்து நோவா வரை இந்த 10 தலைமுறையை குறித்து நான் உங்களோடு கூட சில நிமிடங்கள் பேசட்டும். நீங்கள் கூர்ந்து கவனிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். எழுதிக் கொள்ளுங்கள். ஆதாம் வாழ்ந்த வருடங்கள் 930 வருஷம். Adam lived 930 years. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எழுதிக் கொள்ளுங்கள். Genesis chapter 5 and verse 5. Adam lived 930 years. ஆதாமினுடைய மகன், அவனுடைய மகன்களிலே ஒருவன் சேத். அவன் 912 ஆண்டுகள் வாழ்ந்தான். He lived 912 years, Seth. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், Genesis chapter 5 and verse 8. அடுத்து ஏனோஸ், சேத்தினுடைய மகன் ஏனோஸ் 905 ஆண்டுகள் வாழ்ந்தான். 905 years Enos lived. Genesis 5 and verse 11. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதற்கு பிறகு கேனான், ஏனோசுடைய மகன் 910 வருடங்கள் வாழ்ந்தான். 910 years Canaan, Enosh's son. He lived for 910 years. Genesis 5:14. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேனானுடைய மகன் மகாலாலேல். இவன் 895 ஆண்டுகள். He lived for 895 years. மகாலேல்.
ஜெனசிஸ் 5:17. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மகாலாலேலுடைய மகன் யாரேத், ஜாரட். Mahalalel's son Jared lived 962 years. Genesis 5:20. யாரேத் 962 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கவனியுங்கள். ஆதாம், அப்புறம் சேத், அப்புறம் ஏனோஸ், அப்புறம் கேனான், அப்புறம் மகாலாலேல், அப்புறம் மகாலாலேலுடைய மகன் யாரேத். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரை நான் உங்களுக்கு இந்த 6 பேருடைய வயதை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டினேன். ஆதியாகமம் 5:5 930 ஆண்டுகள் ஆதாம். சேத் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 912 ஆண்டுகள். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் ஏனோஸ் 905 ஆண்டுகள். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கேனான் 910 ஆண்டுகள். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் மகாலாலேல் 895 ஆண்டுகள். யாரேத் ஆதியாகமம் 5:20 962 ஆண்டுகள். இந்த 6 பேரு ஆதாமிலிருந்து யாரேத் வரை. ஆனால் இதுல இந்த 6 பேர்ல ஆதாம் மட்டும்தான், அதுவும் கொஞ்ச நாள் மாத்திரம்தான் ஆண்டவரோடு நடந்ததாக வேதம் சொல்லுகிறது. Of the 6 people that I had mentioned from Genesis chapter 5 verse 5 to Genesis 5:20, starting from Adam up to Jared. Adam, Seth, Enosh, Kenan, Mahalalel and Jared. Of these 6 people, the Bible only talks about Adam walking with God, and even that not for a long period of time. Now listen carefully. இப்பொழுது நீங்கள் கவனியுங்கள். யாரேத்தினுடைய மகன் ஏனோக்கு, ஈனோக். Jared's son Enoch, he walked with God for 300 years. ஏனோக்கை குறித்து நான் உங்களோடு கூட சில காரியங்களை நான் உங்களுக்கு அடிகோடிட்டு காட்டப் போகிறேன். அவன் தேவனோடு நடந்ததன் விசேஷ தன்மை என்ன என்பதை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். தேவ பிரசன்னத்தை குறித்து படித்துக் கொண்டு வருகிறோம். We are studying on the presence of God and unpacking what is happening here amongst this 10 generation will inspire you, will motivate you to long for his presence even more. தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாக நீங்கள் வாஞ்சிப்பதற்கு இந்த 10 தலைமுறையை குறித்து நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏனோக்கனுடைய மகன் மெத்துசலா, son of Enoch, Methuselah. He lived the longest, 969 years. 969 ஆண்டுகள் வாழ்ந்தார் மெத்துசலா. But you know what? Sad. The Bible does not record anything about Methuselah walking with God. He lived long, but he did not walk with God. 300 years of his dad Enoch walking with God, he had seen up close, but yet he did not walk with God as much as he should have. அப்பா 300 வருஷம் தேவனோடு நடக்கிறதை up close பார்த்ததான மெத்துசலா தேவனோடு கூட நடந்தார் என்று ஏன் வேதம் சொல்லவில்லை? அவன் நடந்திருந்தால் வேதம் நிச்சயமாக சொல்லி இருக்கும்.
Obviously, Methuselah lived long, but really didn't walk with God as much as he should have. Friends, listen, it is not how long you live, friends. பிரியமானவர்களே, நாம் எவ்வளவு அதிகமான ஆண்டுகள் வாழுகிறோம் என்பது முக்கியம் அல்ல. வாழ்ந்த காலத்திலே தேவனோடு கூட நடந்தோமா? மெத்துசலா வேர்ல்ட் ரெக்கார்டு, வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் இருக்கட்டும் பிரதர், தேவனோடு நடந்தீங்களா பிரதர்? இல்லை பிரதர். இந்த உலகத்துக்குரிய காரியங்களிலே சாதனைகளை எல்லாம் ஏற்படுத்துகிறதான என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா? தேவனோடு கூட நடப்பதுதான். வாக்கிங் வித் காட், வாக்கிங் வித் காட், தேவனோடு நடப்பது. தகப்பனே, எங்களுக்கு உம்மோடு கூட நடக்கிற பாக்கியத்தை, உம்மோடு கூட நடக்கிற வாஞ்சையை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. ஆமேன். மெத்துசலா எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 969 years. Genesis 5:27. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அதிகமாக வாழ்ந்த ஒரு மனிதன் 969 years. What is the use of living long without walking with God? தேவனோடு கூட நடக்காமல் அதிக ஆண்டுகள் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? மெத்துசலாவினுடைய மகன் லாமேக், he lived for 777 years. 777 years, 777 ஆண்டுகள் வாழ்ந்தார் லாமேக்கு, மெத்துசலாவின் மகன், ஏனோக்கினுடைய பேரன் லாமேக்கு. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நீங்கள் அதை வாசிக்கலாம். Genesis 5:31, you will read that. Lamech lived 777 years. Did Lamech walk with God? தேவனோடு கூட லாமேக்கு நடந்தானா என்பதை நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால், அல்லது வேதத்தை புரட்டி நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால், அவன் தேவனோடு நடந்ததாக பைபிளில் இல்லை. அவன் தேவனோடு நடந்திருந்தால் பைபிளில் நிச்சயமாக சொல்லப்பட்டு இருக்கும். தன்னுடைய தாத்தா தேவனோடு கூட நடந்த ஒரு மனிதர், ஆனால் இவனோ நடக்கவில்லை. அப்பா தேவனோடு நடக்கிறதுனால பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவரோடு நடந்துருவாங்களா? தாத்தா ஆண்டவரோடு கூட நடந்தா ஆட்டோமேட்டிக்கா பேரன் ஆண்டவரோடு கூட நடந்துருவானா? லாமேக்கு 777 ஆண்டுகள் வாழ்ந்தார், ஆனால் தேவனோடு நடந்ததாக பைபிளில் ரெக்கார்டு இல்லை. லாமேக்கினுடைய மகன் தான் நோவா. கிரேட் கிராண்ட்சன் ஆஃப் ஈனாக் வாஸ் நோவா. நோவா வாக்ட் வித் காட். 10வது தலைமுறை நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதாம் தேவனோடு கூட நடக்க ஏற்படுத்தப்பட்டான் என்பதையும், அவன் தேவனோடு கூட நடந்த காலங்களை குறித்தும் வீழ்ச்சிக்கு முன்பாக ஆதியாகமம் 3:8 ஆதாம் துவங்கி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வரை, 10வது தலைமுறை வரை, இந்த 10 பேர்ல யாரு தேவனோடு நடந்தார்கள் என்று பார்த்தால், அந்த ஆதாமுக்கு பிறகு ஏனோக்கு, அதோடு கூட நோவா. மற்றவர்கள் கதை என்ன ஆனது? why they were not able to do it? செய்திருக்கலாமே, செய்வதற்கான வாய்ப்பு இருந்ததா? oh yes, we will look at that. நாம் அதை பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இன்னும் சில டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பாருங்க. அதனால தான் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் நான் சொல்லுகிற காரியத்தை. லிசன் கேர்ஃபுல்லி. ஆதாம்
930 ஆண்டுகள் வாழ்ந்தார். ஆடம் lived for 930 years, correct? Now ஆதாமுக்கு 130 வயசா இருக்கும் போது தான் சேத்து பிறந்தார். சேத்துக்கு 105 வயசா இருக்கும் போது தான் ஏனோசு பிறந்தார். ஏனோசுக்கு 90 வயசா இருக்கும் போது கேனான் பிறந்தார். கேனானுக்கு 70 வயசா இருக்கும் போது மகாலாலேல் பிறந்தார். மகாலாலேல் 65 வயதா இருக்கும் பொழுது யாரேத் பிறந்தார். இப்ப இதெல்லாம் நான் நம்பர்ஸ் எல்லாம் வைத்து நான் கணக்கு போட்டு பார்த்தேன். ஐ ஹேட் ஆல் தீஸ் டேட்டா as to when, at what age they gave birth to their next generation என்ற காரியங்கள் எல்லாம் நான் கணக்கு வைத்து பார்த்தேன். Adam at the age of 130 gave birth to Seth. Seth at the age of 105 gave birth to Enosh. Enosh at the age of 90 gave birth to Kenan. Kenan at the age of 70 gave birth to Mahalalel. Mahalalel at the age of 65 gave birth to Jared. Now, using all these figures, நான் இந்த தகவலை எல்லாம் வைத்து நான் கணக்கு போட்டு பார்த்த பொழுது, பிரியமானவர்களே, கவனிங்க கவனிங்க கவனிங்க, ஆதாம் மரிக்கிறதற்கு முன்பாக மகாலாலேல் பிறந்து விட்டார். ஆதாமனுடைய மகன் யாரு? சேத்து. ஆதாமனுடைய பேரன் யாரு? ஈனோஷ். ஆதாமனுடைய கொள்ளு பேரன் யாரு? கேனான். அதுக்கப்புறம் என்னென்ன பேரன் எனக்கே அந்த பேரெல்லாம் தெரியல. கொள்ளு பேரன், எள்ளு பேரன், தள்ளு பேரன், இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க இல்லையா தமிழில். எனக்கு அதெல்லாம் இப்போ ஞாபகம் இல்லை. ஆனால் பாருங்க, சேத்து ஆதாமனுடைய மகன், ஆதாமனுடைய பேரன் ஏனோசு, ஆதாமனுடைய கொள்ளு பேரன் கேனான், அதற்கு பிறகு இன்னொரு தலைமுறை மகாலாலேல். இப்ப மகாலாலேல் உயிரோடு இருந்த நாட்களிலே, அவன் பிறந்து அவன் வளர்ந்து வருகிற காலத்தில் இன்னும் ஆதாம் உயிரோடு இருக்கிறார். லிசன், ஆதாம் கொஞ்சம் இமேஜினேஷன், தான் தேவனோடு நடந்ததை, அந்த ஏதேன் தோட்டத்திலே பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனோடு நடந்ததை சொல்லியிருப்பாரா இல்லையா மகன்கிட்ட? டேய், அவன் சின்ன பையனாக இருக்கும், வளர்ந்து வரும்பொழுது, அப்பா ஆண்டவரோடு கூட எல்லாத்தையும் உண்டாக்குன ஆண்டவர் இருக்கார்ல, நான் தான் பேர் வச்சேன், இல்லை இந்த மிருகத்துக்கெல்லாம் பேர் வச்சேன். யானைன்னு எப்படி தெரியுமா இப்போ நம்ம சொல்கிறோம், நான் தான் பேர் வச்சேன். கடலில் இருக்கிற அந்த முதலைக்கு பேர் யார் வச்சது தெரியுமா? நான் தான் வச்சேன். இந்த ஆகாயத்தில் பறக்கு தெரியுமா, அதுக்கு காக்கான்னு பேர் நான் தான் வச்சேன். சொல்லியிருப்பாரா இல்லையா ஆதாமு? சொல்லியிருப்பாரு இல்லையா? அப்ப தேவனோடு நடந்ததை பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் எங்களோடு கூட நடந்தா சொல்லியிருப்பாரா இல்லையா? பேர பையனை தூக்கி வச்சு இந்த தாத்தா சொல்லியிருப்பாரா இல்லையா ஏனோசு கிட்ட? டேய், தோட்டத்தில் இல்லை தாத்தா இருந்தப்ப ஆண்டவர் வருவார், நாங்கள் இப்படி பேசுவோம், என்ன பேசுவீங்க தாத்தா அப்படின்னு ஏனோசு கேட்டிருப்பாரு. கொள்ளு தாத்தா கிட்ட கேனான் கேட்டிருப்பாரு, தாத்தா கதை கதையா சொல்லியிருப்பாரு. கரெக்டா? இதெல்லாம் கதையெல்லாம் கேட்டீங்களே, சேத், ஏனோஸ், கேனான், மகாலாலேல், ஆதாமு கிட்ட இருந்து நீங்க இந்த மாதிரி ஸ்டோரியெல்லாம் கேட்டீங்களே, உயிரோடு தான் இருந்தீங்க, கதையை கேட்டிருப்பீங்க. அந்த கதையை கேட்ட பிறகு கூட ஆண்டவரோடு நடக்கணும்னு ஆசை வரலையா? சிலருக்கெல்லாம் ஆண்டவரோடு நடந்தவங்களுடைய கதைகளை கேட்டால் கூட ஆசை வர மாட்டேங்குது. டூ சேட். ஆண்டவரோடு நடந்தவர்களோடு கூட இல்லை பழக பேச
அனுபவத்தை ஃபர்ஸ்ட் ஹேண்டா கேட்டவர்கள் கூட தேவனோடு நடப்பதற்கு ஏன் ஆசை வர மாட்டேங்குது? ஆமென், ஹல்லேலூயா, praise the Lord. இல்ல, let me correct myself. இல்ல, ஏனோக்கும் கேட்டார், யாரேத்தும் கேட்டார். மெத்துசலாவும் கேட்டார், லாமேக்கும் கேட்டார். ஐ எம் கரெக்டிங் மை செல்ஃப். யார் திரும்ப கேட்கல ஆதாமனுடைய கதையை? நோவா மட்டும்தான் கேட்கல. நோவா பிறப்பதற்கு முன்பாக ஆதாம் மரித்து விட்டார். ஆடம் died before Noah was born. But until Lamech, இங்க பாருங்க, ஆதாமனுடைய மகன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சேத்து, சேத்தினுடைய மகன் ஆதாமுக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஏனோசு, கேனான், மகாலாலேல், யாரேத்து, அப்புறம் ஏனோக்கு, மெத்துசலா, லாமேக்கு, 8 பேரு ஆதாமனுடைய வம்சத்திலே வருகிறவர்கள். இவர்கள் எல்லாரும் ஆதாமனுடைய ஸ்டோரியை கேட்டிருந்தவர்கள். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் விட்னஸ் ஆஃப் someone who walked with God. But yet only Enoch was able to, தாத்தாக்கு தாத்தாவுக்கு தாத்தா ஆதாம், great 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 grandfather, you walked with God. Really, I also want to walk with God. நானும் தேவனோடு நடக்க விரும்புகிறேன் என்று ஏனோக்கு தேவனோடு கூட நடக்க ஆரம்பித்தான். ஆனால் ஏனோக்கு நடந்த விதமாய் ஏன்? ஏனோக்கு உடைய வாழ்க்கைக்கு முன்பாக இருந்த 5 பேரும் ஏனோக்குடைய வாழ்க்கைக்கு பிறகு உள்ள 2 பேரும் ஏன் நடக்கவில்லை? sad. பிரியமானவர்களே, தேவ பிரசன்னத்தை குறித்து ஏற்கனவே பல செஷன்ஸ் கேட்டாச்சு. தேவனோடு கூட நடந்த மனிதர்களுடைய சம்பவங்களை சொல்லியாச்சு. பைபிளில் தேவனோடு கூட நடக்கிற மனிதர்களுடைய சம்பவங்களை தியானிச்சாச்சு. உங்களுக்கும் எனக்கும் இந்த நாட்களிலே தேவனோடு கூட நடக்க வேண்டும் என்ற ஆசை வருவதாக, ஆசை வருவதாக. இப்ப இன்னொரு ஃபேக்டை கவனிங்க, இன்னொரு தகவலை கவனிங்க. ஏனோக்கு தேவனோடு நடக்கிறான் தெரியுமா? ஏனோக்கு தேவனோடு நடக்கும் பொழுது ஏனோக்குக்கு 65 வயதாக இருக்கும் பொழுது மெத்துசலா பிறந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஏனோக்கு தேவனோடு நடக்கும் பொழுது, இந்த ஏனோக்கு தேவனோடு நடந்ததை யாரெல்லாம் பார்த்தார்கள்? யாரெல்லாம் இதை ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பார்த்தார்கள்? சேத்து, ஆதாம் கூட. ஆதாம், சேத்து, ஏனோசு, கேனான், மகாலாலேல், இவர்கள் எல்லாரும். அதுவும் குறிப்பா, லிசன் கேர்ஃபுல்லி, அதுவும் குறிப்பா இந்த 5 பேர், யாரேத்து, மகாலாலேல், கேனான், ஏனோசு, சேத்து, இந்த 5 பேர் இருக்காங்க தெரியுமா? ஏனோக்குக்கு முந்தின தலைமுறை 5 பேர். இவர்கள் இந்த 5 பேரும் all the 300 years of Enoch walking with God இருக்கு இல்லையா, அதை பார்த்தவர்கள். ஆதாம் நடந்த சம்பவத்தை ஃபர்ஸ்ட் ஹேண்ட் டெஸ்டிமனியா கேட்டவர்கள். ஏனோக்கு தேவனோடு நடக்கிறதை கண்ணு முன்னால
ஃபர்ஸ்ட் ஹேண்டு விட்னஸா இல்லை, ஃபர்ஸ்ட் ஹேண்டு டெஸ்டிமனியா, அதாவது நேர்லயே கண்ணார பார்த்தவர்கள். ஆனாலும் ஆசை வரலையா? ஆதாம் நடந்தேன்னு சொன்னதை கேட்டு தான் உங்களுக்கு ஆசை வரல. இப்ப ஏனோக்கு தேவனோடு நடக்கிறாரே, அதை பார்த்து கூட உங்களுக்கு ஆசை வரலையா? மிஸ்டர் சேத், மிஸ்டர் ஈனோஷ், Mr. Kenan, Mr. Mahalalel, Mr. Jared, even after seeing Enoch walking with God, didn't you have that desire to walk with God? பிரியமானவர்களே, நம்மில் சிலருக்கு கண்ணு முன்னால ஒருவன் தேவனோடு நடக்கிறதை பார்த்தால் கூட நமக்கு இன்னும் ஆசை வரலையா? இந்த சேத்து மாதிரி, ஏனோசு மாதிரி, கேனானு மாதிரி, மகாலாலேல் மாதிரி, யாரேத்து மாதிரி இன்னும் ஆசை வரலையா? தேவனோடு நடக்கிற மனிதர்களை பார்த்து ஆசை வரலையா? தேவனோடு கூட நடந்த சாட்சிய ஆதாம் சொன்னாரே, அதை கேட்டு உங்களால நடக்க முடியலையா? ஆமென், ஹல்லேலூயா. மெத்துசலா ஏனோக்குடைய மகன் இருக்காரே, அவரு ஏனோக்கு தேவனோடு நடந்ததை பார்த்தார். ஏன் 969 ஆண்டுகள் வாழ்ந்தாரே மெத்துசலா? ஆதாம் தேவனோடு நடந்த ஸ்டோரியை சொன்னாரே, அதை கேட்டு கூட இன்ஸ்பிரேஷன் வரலையா? ஏன்? உங்க அப்பா ஈனோக்கு தேவனோடு நடந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரே, அதை கேட்டு கூட உங்களுக்கு ஆசை வரலையா? The first 300 years of Methuselah, his dad was walking with God. மெத்துசலாவுடைய முதல் 300 வருஷம் அவங்க அப்பா தேவனோடு நடக்கிற மனிதனாக இருந்தார். அப்பா 365 வயதா இருக்கும் பொழுது தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த முதல் 300 வருஷம் மெத்துசலா அப்பா தேவனோடு நடக்கிறத பார்த்து கூட நடக்கலையா? ஏனோக்கு தேவனோடு நடக்கிறத ஆதாம் எத்தனை வருஷம் பார்த்தார் தெரியுமா? 243 years. ஆடம், மற்ற சேத்து, ஏனோசு, கேனான், மகாலாலேல், யாரேத்து இவங்கெல்லாம் ஃபுல்லாக பார்த்தாங்க. ஆனால் ஆதாம் 243 years. He saw his great grandson. 4 great grandson. ஏனோக்கு தேவனோடு 243 years நடக்கிறதை ஆதாம் பார்த்திருக்க வேண்டும். அந்த பழைய ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருந்தது. இப்பொழுது இல்லை, கிரேட் கிராண்ட்சன் தேவனோடு 243 ஆண்டுகள் நடக்கிறதை பார்த்து அவருக்கு இன்னும் ஆசை அந்த வரலையே. அவர் கடைசியாக தேவனோடு நடந்தார் என்று பைபிளில் ரெக்கார்டு இல்லையே. நடந்திருந்தா பைபிளில் சொல்லியிருக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். எஸ், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நோவா பிறக்கும் பொழுது ஏனோக்கு உயிரோடு இல்லை. நோவா பிறக்கும் பொழுது ஏனோக்கு உயிரோடு இல்லை. நோவா பிறக்கும் பொழுது ஆதாம் உயிரோடு இல்லை. பட் லிசன், ஆதாமுகிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஹேண்டா அவருடைய ஸ்டோரியை கேட்கல நோவா. ஏனோக்கு தேவனோடு நடந்ததை கண்ணார பார்க்கல யாரு? நோவா.
அப்படின்னா நோவாவுக்கு ஆதாம் தேவனோடு நடந்தார் என்றும் ஏனோக்கு தேவனோடு நடந்தார் என்றும் யாரோ சொல்ல கேட்டிருக்கிறார். யாரு? நோவா. ஆனால் அவருக்குள்ள எப்படியோ ஆசை வந்துருச்சு. ஒரு டெஸ்டிமனியை கேட்டு அவர் ஆண்டவரோடு நடக்க ஆரம்பித்து விட்டார். பிரியமானவர்களே, தேவனோடு நடக்கிற ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறது என்று அறிந்து தேவனோடு நடந்த ஒரு மனிதன் தான் நோவா. இந்த 10 பேர் இருக்கிறாங்கல்ல, அதுல எனக்கு ரொம்ப 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 எனக்கு பிடித்தது யார் தெரியுமா? ஐ லவ் நோவா. ஏன்னா அவனுக்கு ஆதாமையும் அவன் தேவனோடு நடக்கிறத பார்க்கல, ஏனோக்கும் தேவனோடு நடக்கிறத பார்க்கல, ஆதாம் நடந்த ஸ்டோரியை சொல்லவும் டைரக்டா கேட்கல. நோவா உயிரோடு அவன் இருக்கும் நாட்களிலே ஆதாமும் உயிரோடு இல்லை, ஏனோக்கும் உயிரோடு இல்லை. He only heard from other people that Adam walked with God and Enoch walked with God. And that was good enough. Heard second hand stories of Adam and Enoch, and somehow there was this desire in Noah to plug into God, and he began to walk with God. ஆதாமும் ஏனோக்கும் தேவனோடு நடந்தார்கள் என்ற காரியத்தை கேட்டு தேவனோடு நடக்க ஆரம்பித்து விட்டார் நோவா. பிரியமானவர்களே, எத்தனை தேவ மனிதர்கள் தேவனோடு கூட நடந்த ஸ்டோரிஸ் இருக்கிறது, பைபிளில் இருக்கிறது, சரித்திரத்தில் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறார்கள். இதெல்லாம் கேட்கும் பொழுது நானும் தேவனோடு நடக்க வேண்டும், ஐ மஸ்ட் வாக் வித் காட் என்ற ஒரு ஆசை வந்துவிடாதா நமக்கு? இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வருகிறோமே, நமக்கு அந்த ஆசை வந்துவிடவில்லையா? ஆண்டவரே, எங்களுக்கு அந்த ஆசையை தந்து விடுங்க ஆண்டவரே. Put in us the desire, O God. விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிற எங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு அந்த விருப்பத்தை உள்ளத்திலே போட்டுவிடும். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல எனக்கு அந்த ஆசை, எனக்கு அந்த வாஞ்சை உண்டாகட்டும் ஆண்டவரே. ரெண்டாவது எனக்கு பிடித்த நபர் யார் தெரியுமா? இந்த 10 பேரில் முதல்ல நோவா. ஃபார் மீ நோவா ஸ்டாண்ட்ஸ் அவுட். ரெண்டாவது ஏனோக்கு. ஏனோக்கு he had the first hand story of Adam. ஆதாம் உயிரோடு இருக்கும் பொழுதே ஏனோக்கு பிறந்து விட்டார். ஆமென். நோவாவுக்கு only second hand stories. He heard second hand stories only, not directly from Adam, not directly from Enoch. நேரடியாக ஆதாமினிடத்தில் இருந்து அல்ல, நேரடியாக ஏனோக்கினிடத்திலிருந்து அல்ல நோவா கேட்டது, வேறு யார் மூலமாகத்தான் கேட்டிருக்கிறார். ஆனால் ஏனோக்கு ஆதாமினிடத்திலே இருந்து நேரடியாக கேட்டிருக்கிறார். So I love Enoch next to Noah. I like Noah because he did not even have the privilege of listening to the first-hand testimony. But still, he plugged into God. Hallelujah. நோவாவும் ஏனோக்கும் நேரடியாகவோ அல்லது யார் மூலமாகவோ கேட்டு இந்த பாசிபிலிட்டியை அறிந்து தேவனோடு கூட நடந்தவர்கள். அடுத்து பாருங்க, கேனான், மகாலாலேல், யாரேத்து, மெத்துசலா, லாமேக்கு. லிசன், கேனான், மகாலாலேல், யாரேத்து, இவங்க 3 பேரும் ஏனோக்குக்கு முன்னால. அப்புறம் ஏனோக்குக்கு பின்னால மெத்துசலா, அப்புறம் லாமேக்கு.
இந்த 5 பேர் இருக்கிறாங்களே, இந்த 5 பேர் இருக்கிறாங்களே யாரு? கேனான், மஹாலாலேல், யாரேத், மெத்துசலா, லாமேக்கு. இந்த 5 பேரும் ஏனோக்கு தேவனோடு நடந்ததையும் நோவா தேவனோடு நடந்ததையும் பார்த்தார்கள். ஆதாம் சொன்னதையும் கேட்டார்கள். 2 பேர் நடக்கிறத முன்னாலேயும் பின்னாலேயும் நடக்கிறத பார்த்தும் ஆதாமின் அந்த நேரடி சாட்சியை கேட்டும் என்ன பண்ணல? நடக்கல. இவங்க தான் ஒர்ஸ்ட் நான் நினைக்கிறேன். இவங்க தான் ஒர்ஸ்ட் நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவரோடு நடக்கிறாங்கன்னு நம்ம அது நேரில் பார்த்தாலும், எத்தனை பேர் தேவனோடு நடக்கிற அனுபவங்களை சொன்னாலும் ஒரு ஆசை வராத ஒரு பட்டாளம் யாரு? கேனான், மஹாலாலேல், யாரேத்து, மெத்துசலா, லாமேக்கு. சேத்தும் ஏனோசும், கவனிங்க, சேத்தும் ஏனோசும் ஆதாம் சொன்னதை கேட்டார்கள் நேரடியாக. ஏனோக்கு நடந்ததை பார்த்தார்கள், ஆனால் நோவா நடந்ததை பார்க்கவில்லை. இவங்களுக்கு இந்த 2 பேருக்கும், சேத்துக்கும் ஏனோசுக்கும் 2 ஐ விட்னஸ் இல்லை. நேரில் இவர்களே பார்க்கல, ஆனால் ஒரு ஆளை தான் பார்த்தாங்க. ஒரு அந்த தேவனோடு நடக்கிற ஏனோக்கை பார்த்தார்கள், நோவாவை அவர்கள் பார்க்கவில்லை. ஆனால் ஆதாம் சொன்னதை கேட்டார்கள். கேனான், மஹாலாலேல், யாரேத்து, மெத்துசலா, லாமேக்கு 2 பேர் நடக்கிறதை பார்த்து ஒருவர் சொன்னதை கேட்டார்கள். ஆனால் இவர்கள் இந்த 2 பேர், சேத்தும் ஏனோசும், ஒருவர் நடக்கிறதை பார்த்தார்கள், ஒருவர் சொன்னதை கேட்டார்கள். ஆனாலும் அவர்கள் நடக்கலை. கடைசியா ஆதாம், பர்சனல் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஒன்ஸ் வாக்ட் வித் காட், ஐ ஒன்ஸ் வாக்ட் வித் காட். நான் ஒரு முறை தேவனோடு நடந்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய கிரேட் 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 கிராண்ட்சன் ஏனோக்கு இப்போ தேவனோடு நடந்துக்கிட்டு இருக்கிறான். ஏன் மறுபடியும் ஆசை வரல ஆதாமுக்கு? இட்ஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் திங், த மைண்ட் செட் ஆஃப் ஆடம். ஏன் மறுபடியுமாக அந்த அனுபவத்திற்குள்ள ஆடாம் வந்திருக்கக்கூடாது? வந்ததாக பைபிளில் இல்லையே. பிரியமானவர்களே, 10 பேர். There were 10 types of people that I mentioned. There were 10 people that I mentioned. இன்றைக்கும் இந்த 10 விதமான மக்கள்லேருந்து 5 விதமான மக்களை கேட்டகரியை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணேன். த ஃபஸ்ட் டைப்பு நோவா. ஆதாமையும் பார்க்கல, ஏனோக்கையும் பார்க்கல. ஆனால் ஆதாமும் ஏனோக்கும் தேவனோடு நடந்த ஸ்டோரி தான் கேட்டார், செகண்ட் ஹேண்ட் ஸ்டோரிஸு. ஆனால் அதுவே போதுமானதாக இருந்தது. அதுதான் ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னுடைய லிஸ்டிங்கில். 2வது ஏனோக்கு ஆதாம் சொன்னதை கேட்டார், அது போதுமானதாக இருந்தது. நோவாவுக்கு கேட்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. கேட்டார், ஆனால் வேறு யார் மூலமோ கேட்டார், நேரடியாக கேட்கவில்லை. ஏனோக்கு நேரடியாக கேட்கும் பாக்கியம். ஆகவே அவர் என்னுடைய லிஸ்டிங்கில் செகண்ட் பெஸ்ட். 3வது சேத்தும் ஏனோசும். மற்ற 3 பேருமே எனக்கு பிடிக்காத ஆட்கள்னு வச்சுக்கிடுங்களேன் கேட்டகரி. 3வது கேட்டகரி பீப்புள் யார் தெரியுமா? சேத்தும் ஏனோசும். ஆதாமை கேட்டார்கள், ஏனோக்கை பார்த்தார்கள், நடக்கவில்லை. அடுத்த 4வது டைப் என்ன தெரியுமா? கேனான், மஹாலாலேல், ஜாரெத், மெத்துசலா, லாமேக்கு. They heard Adam, they saw Enoch, they saw Noah. இது 4வது எனக்கு பிடிக்காத 2வது கேட்டகரி. கடைசி 5வது கேட்டகரி ஒரு முறை ஆண்டவரோடு நடந்தவர்கள், இப்பொழுது தேவனோடு நடக்காதவர்கள். இப்பொழுது சிலர் தேவனோடு நடக்கிறதை பார்த்தும் நடக்க வேண்டும் என்று ஆசை இல்லாதவர்கள், ஆதாம் போன்றவர்கள்.
பிரியமானவர்களே, நோவாவைப் போல, ஏனோக்கைப் போல நாம் இருக்க ஆசைப்படுவோம். மெத்துசலா 969 வருஷம் வாழ்ந்தோம், ரெக்கார்ட்லாம் வச்சிருந்தோம். அவர் தேவனோடு நடக்காதது வேதனை. உலகத்திலே சாதனைகள், உலகத்தில் பல காரியங்களை அச்சீவ் பண்ணுறத நம்ம பெருசாக நினச்சிக்கிடலாம். ஆனால் நித்தியத்தை பாதிக்கக்கூடிய நன்மையான காரியங்களிலே நாம் தேவனோடு கூட கனெக்டடாக இருக்க வேண்டும் என்ற காரியத்தை நன்றாக நாம் அறிந்து வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு வருகிற அறைகூவல். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். 10 தலைமுறை மெத்துசலா, இவனுடைய பேருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் மரிக்கும்போது அனுப்பப்படும் என்று அவனுடைய பெயருடைய அர்த்தம். அவன் மரிக்கிற வரை தேவன் வெள்ளத்தை அனுப்பவில்லை. அவன் மரித்த அந்த வருடம் வெள்ளம் வந்தது. மெத்துசலா நோவாவினுடைய தாத்தா. இந்த மெத்துசலா 2 தேவ மனிதர்களுக்கு இடையிலே பிறந்தவன். மெத்துசலாவுடைய பேரன் நோவா, மெத்துசலாவுடைய அப்பா ஏனோக்கு. இப்படி 2, அப்பா ஒரு பக்கம் தேவனோடு நடந்தார், பேரன் ஒரு பக்கம் தேவனோடு நடக்கிறான். 2 பேரையும் பார்த்த மெத்துசலா தேவனோடு நடக்காதது வேதனையான காரியமே. He did not walk with God. He did not do great things for God either. அவர் தேவனுக்காக எதையாகிலும் செய்தார் என்று இருக்கிறதா பைபிள்ல? இல்ல, தேவனோடு நடக்கவில்லை. மெத்துசலா தேவனுக்காக எதையும் செய்யவில்லை. யாருக்காவது பிரயோஜனமா இருந்தாரா? Was he beneficial for someone? No, அதுவும் பைபிள்ல இல்ல. He lived, he ate, he died. மெத்துசலா lived, ate, died. வாழ்ந்தாரு, சாப்பிட்டாரு, சத்தாரு. ரொம்ப வருஷம் வாழ்ந்து. He was not a prophet, he was not a king, he was not a priest. அதிகமான ஆண்டுகள் வாழ்ந்த தண்டசோறு, சாரி டு யூஸ் தட் வேர்ட், அப்படிப்பட்டதான நபர்களாக நாம் இருந்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட ஆட்களாக நாம் இருந்து விடக்கூடாது. ஏனோக்கு கொஞ்ச காலம்தான் வாழ்ந்தார், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டார். மெத்துசலா lived long but no impact. It is not important how long we live, but how impactful our life was. நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதுதான் காரியம். Hallelujah, praise the Lord. ஏனோக்கு அவனுக்கு முன்பாக இருந்த நிறைய பேர் தேவனோடு நடக்கவில்லை. அப்படி இருந்தும் அதை ரிவர்ஸ் பண்ணி அவன் தேவனோடு நடக்க ஆரம்பித்தான். யாபேஸ் என்ற ஒரு மனிதன், அவனுக்கு அந்த பிறக்கும் பொழுது வேதனையோடு பிறந்தான். அவன் இன்ஹெரிட் பண்ணது ஒரு நன்மையான காரியம் அல்ல யாபேசு. அதே போல ஏனோக்கு இன்ஹெரிட் பண்ணது ஒரு பெரிய நன்மையான காரியம் அல்ல. எல்லாரும் தேவனோடு நடக்காதவர்கள் தான் அவருடைய முன்னோர்கள். ஆனால் தங்களுடைய வாழ்க்கையிலே காரியங்களை ரிவர்ஸ் பண்ணி கொண்டார்கள், தேவனோடு கூட கனெக்ட் பண்ணி. பிரியமானவர்களே, உங்களுடைய பாஸ்ட் எப்படி இருக்கிறதோ, உங்களுடைய என்வாயர்மெண்ட் எப்படி இருக்கிறதோ, ஆனால் நீங்கள் தேவனோடு கூட நடக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனோடு கூட கனெக்டடாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள், தேவனோடு கூட உறவு கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். You and I can be connected to God. You and I can walk with God. You and I can talk to God. நீங்கள் தேவனோடு பேச முடியும், நான் தேவனோடு பேச முடியும், தேவனோடு கூட நான் உறவு கொள்ள முடியும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இல்லை என்றால் நான் போக மாட்டேன் என்று மோசே சொன்னது போல, பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இனியாவது, ஆண்டவரே இனி வருகிற காலமாவது, ஆண்டவரே இனி வரும் காலமாவது
ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு கூட நடக்க எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு ஆண்டவரே ஒழுக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமே. ஆண்டவரே, எத்தனையோ பேருடைய ஆண்டவரே சாட்சிகளை கேட்டோம். எத்தனையோ பேர் தேவனோடு நடக்கிறதை பார்த்தும் இன்னமும் தேவனோடு கூட நடக்க வேண்டும் என்ற ஆசையோ விருப்பமோ இல்லாத நிலையிலே எவ்வளவு நாட்கள் ஆண்டவரே நாங்கள் ஓடுவது. உம்மோடு கூட நடக்கிற மனிதர்களை, மனுஷிகளை நீர் தேடுகிறீர். Lord, you are looking for people who will walk with you, who will talk with you, who will commune with you, who will fellowship with you, who will long for your presence. உங்க சமூகத்தை நாடுகிறதான ஆண்டவரே மக்களை, ஒரு தலைமுறையை நீர் தேடுகிறீர். நாங்கள் அப்படிப்பட்டதான ஒரு தலைமுறையாக இருக்க, அப்படிப்பட்டதான ஆட்களாக இருக்க ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. அருமையானவர்களே, கரங்களை அப்படியே உயர்த்தி கொள்ளுங்க. இருக்கிற இடத்துல அப்படியே கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. I want you to lift up your hand. Lord, we pray, we ask, Lord, today, even as we have reflected the life of Enoch, even as we have reflected the life of Noah, நோவாவுடைய வாழ்க்கையும் ஏனோக்குடைய வாழ்க்கையும், ஆதாம் கொஞ்ச நாட்கள் உம்மோடு கூட நடந்ததையும், ஆண்டவரே அநேகர் இடையிலே நடக்காமல் போனதையும் நாங்கள் தியானித்தோம். ஆவியானவரே, எங்கள் தேவனே, நாங்கள் உம்மோடு கூட நாங்கள் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். Lord, we commit ourselves. Lord, we commit ourselves. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். Lord, we commit ourselves afresh, Lord, to walking with you, to, Lord, consciously commit to commune with you on a daily basis. உம்மோடு கூட நடக்க, பேச எங்களுக்கு அனுக்கிரகம், கிருபை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். நாங்களும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்மோடு நடக்க கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். ஆண்டவரே, உம்மோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதப்பா. உம்மோடு செலவிடுகிற ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே வீணாக போவது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நீ உயிருள்ள நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை, ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை. அப்படிப்பட்ட உம்முடைய பிரசன்னம், அப்படிப்பட்ட உம்முடைய பிரசன்னம் எங்களை எப்பொழுதும் மூடிக்கொள்ளட்டும், எப்பொழுதும் எங்களை மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே, எதிரி கூட ஆண்டவரே தேவ சமூகத்தை எங்கள் வாழ்க்கையிலே பார்க்கிற அளவிற்கு இந்த எபிரேய வாலிபர்களைப் போல, இஸ்ரவேலின் மக்களைப் போல, ஆண்டவரே எகிப்தின் இராணுவம், தேவ சமூகம் இவர்களோடு கூட இருந்ததை பார்த்தது போல, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நீர் இருக்கிறதை எங்களுக்கு எதிராக எழும்புகிறவர்கள் கூட பார்க்கிற அளவிற்கு, ஆண்டவரே யோசேப்பை போல, ஆண்டவரே நாங்கள் பணி செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல எங்களுடைய எஜமான்மார்கள் பார்க்கத்தக்கதாக, ஆண்டவரே சவுலின் வேலைக்காரன் தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறதை பார்த்தது போல, ஆண்டவரே எங்களோடு கூட நீர் இருக்கிறதை ஆண்டவரே மற்றவர்கள் காண வேண்டும், தலைவர்கள் காண வேண்டும், ஆண்டவரே கூட இருக்கிறவர்கள் காண வேண்டும், எதிரிகள் கூட காண வேண்டும். அப்படிப்பட்ட மகிமையான உம்முடைய பிரசன்னத்தை சுமக்கிற பாக்கியத்தை உடையவர்களாக, ஸ்லாக்கியம் பெற்ற ஜனமாக, விசேஷ ஜனமாக நாங்கள் இருக்க நீர் விரும்புகிறீர். எங்களை உம்முடைய சமூகத்திற்கு அழைக்கிறீர். Lord, you are inviting us to your presence. Lord, we surrender, we submit, and we say, Lord, we will long for your presence more and more. எங்களை தாழ்த்தி விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, I believe God has spoken. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எத்தனை சாட்சிகள், தேவனோடு கூட நடந்த மனிதர்களுடைய சாட்சிகள் எத்தனை
எத்தனை பேர் தேவனோடு நடந்திருக்கிறார்கள்? நம்முடைய தமிழ் மக்கள், நம்முடைய தமிழ்நாட்டிலே தேவன் எழுப்பின ஊழியர்கள் எத்தனை பேர் தேவனோடு கூட நடந்திருக்கிறார்கள்? அந்த ஆசை வரலையா உங்களுக்கு? இன்றைக்கு வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்போம். His presence will make all the difference. His presence will make all the difference. ஆண்டவர்கிட்ட இருந்து ப்ரெசன்ட் எதிர்பார்க்காதீங்க, ஆண்டவருடைய ப்ரெசன்ஸையே எதிர்பாருங்க. ஆமென். அவர் வரும் பொழுது He will always surprise you with His blessings. Don't seek His blessings, just seek Him. அவரையே நாடுங்கள். ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசினதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். God bless you, people of God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Hallelujah. Praise the Lord.